விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நம்ம பெருமாளை வழிபட்டோம் அப்படின்னா அதீத பலன் கிடைக்கும். விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேரை கேட்டீங்கல்ல, பேர்லயே பாருங்க புண்ணியத்தை அருளக்கூடிய ஒரு நேரம். இந்த சக்தி வாய்ந்த நேரத்துல நம்ம பெருமாள் கோவில்ல போய் எளிய முறையில நம்ம வழிபாடு செஞ்சா போதும். எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே அனுபவிச்சிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு பிரச்சனைகள் தீரவே மாட்டேங்குது அப்படின்னா இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. உங்களுடைய தலையெழுத்தையே மாற்றக்கூடிய அதீத சக்தி வாய்ந்த ஒரு நேரம் அப்படின்னா இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம்தான். இது ஒரு வருடத்துக்கு 4 முறை தான் வரும். தமிழ் மாத பிறப்பு அப்ப வரும். இந்த புண்ணிய காலத்துல நம்ம பெருமாள் கோவில்ல போய் எப்படி வழிபடுகிறோம், அதுவும் நம்பிக்கையோட, முழு நம்பிக்கையோட வழிபடும்போது உங்களுக்கு அடுத்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வருவதற்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறி இருக்கும். நிறைய பேர் வந்து அபிஜித் நட்சத்திரத்தில் நான் இப்படி வேண்டிக்கிட்டேன், எங்களுக்கு சக்ஸஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. அதே மாதிரி இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தையும் நீங்கள் தவற விடாதீங்க. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம். அதில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த நேரம். இந்த நேரத்தை தவற விட்டுடாதீங்க. பணம் கேட்டிங்கன்னா கிடைக்கும், செல்வம் கேட்டிங்கன்னா கிடைக்கும், மன நிம்மதி கேட்டிங்கன்னா கிடைக்கும். எல்லாமே இந்த பிரம்ம முகூர்த்தத்தில் வரக்கூடிய இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் இப்படி பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும். அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறதும் அதே மாதிரி தான். இந்த அபிஜித் நட்சத்திரம் வந்து 24 நிமிடங்கள் மட்டுமே இருக்கும். அதே போல் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது சில மணி நேரங்கள் மட்டுமே இருக்கும். அபிஜித் நட்சத்திரமாவது மாதம் மாதம் வரும், ஆனால் விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது வருடத்துக்கே 4 முறை தான் வரும். தமிழ் மாத பிறப்பு அப்ப வரும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல எப்படி வழிபடணும், வீட்டில் எப்படி வழிபடணும், கோவில்ல எப்படி வழிபடணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தமிழ் மாதங்கள்ல 12 மாதங்கள்லையும் வராது, 4 மாதம் மட்டும்தான் வரும். வைகாசி 1, ஆவணி 1, கார்த்திகை 1, மாசி 1 இப்படி வரக்கூடியது தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம். நாங்கள் பிறந்ததுல இருந்து ஒரு நாள் கூட சந்தோஷத்தை அனுபவிக்கலைங்க. நாங்கள் கஷ்டத்தை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் வாழ்க்கை ஃபுல்லாகவே தரித்திரமாக இருக்குது. எங்கள் ஜாதகத்தில் எப்போ பார்த்தாலும் கஷ்டம் மட்டும்தான் கடவுள் எழுதி வச்சிருக்காராட்டுக்கு. எங்களுக்கு வருமானமே இல்லை, பொருளாதார முன்னேற்றம் இல்லை, தொழிலில் லாபம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லது நடக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கோவிலுக்கு போய் இந்த வழிபாட்டு முறையை, நான் சொல்லக்கூடிய முறையை பின்பற்றுங்க. உங்களுடைய வாழ்க்கையானது அடுத்த கட்ட நகர்வுக்கு நகரும். இது நிறைய பேர் செய்து பலனடைந்த ஒரு பரிகாரம். ரொம்ப ரொம்ப எளிமையானது. நீங்கள் எதுவும் ரொம்ப காசு கொடுத்து கடையில் வாங்க வேண்டிய பொருட்கள் எதுவும் இல்லை. நம்பிக்கை மட்டும்தான் அவசியம். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கொஞ்சம் மெனக்கெட்டு நம்ம இதை செய்யணும். எப்பவுமே வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகணும்னா நம்மளுடைய கடின உழைப்பும் கொஞ்சம் இருக்கணும். வெறும் பரிகாரத்தை மட்டும் நம்பிட்டு ஏதோ சொன்னாங்க போய் செஞ்சோம் அப்படின்னு இருக்கக்கூடாது. இப்போ வரப்போகிற, அதாவது ஆகஸ்ட் மாதத்தில் வரக்கூடிய விஷ்ணுபதி புண்ணிய காலம் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது. இதை யாருமே தவற விட்டுடாதீங்க. என்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 17, ஆடி 32. நீங்கள் என்னங்க தமிழ் மாத பிறப்பு ஆவணி 1 தானே சொன்னீங்க, இப்போ ஆடி கடைசிக்கு சொல்கிறீங்களே அப்படின்னு நினைப்பீங்க. அதாவது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இரவில் ஆரம்பிக்கும். அதாவது அதிகாலை 1:30க்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் 10:30 வரையும் இருக்கும். இப்போ 17ஆம் தேதி இரவு ஆடி மாதத்தோட கடைசி நாள். அப்போ 1:30 மணிக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் ஆரம்பித்து ஆவணி முதல் நாள், அதாவது ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில் 10:30 வரையும் இருக்குது. அப்போ நம்ம கோவிலுக்கு போகிறது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 18ஆம் தேதி காலையில் நீங்கள் 4:30 இருந்து 6 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் கோவிலுக்கு போகலாம். ஆகஸ்ட் 17ஆம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் வந்தாலும் ஆகஸ்ட் 18 நம்ம விடியற்கால வேளையில் இந்த கோவிலில் போய் வழிபாடு செய்யணும். பெருமாள் கோவில் பக்கமே தலை வச்சு படுக்காதவங்க கூட இந்த ஒரு நாள் நீங்கள் போய் பாருங்களேன், உங்களுடைய வாழ்க்கையே மாறும். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் இந்த சிறப்பு வழிபாடுகள், அதாவது கோவிலில் போய் நம்ம எப்படி வழிபடணும், வீட்டில் எப்படி வழிபடணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். நம்மளுடைய உடல் உழைப்பை வச்சு தான் வழிபாடு பண்ண போகிறோம், வேற எதுவும் இல்லை. என்றைக்குமே நம்மளுடைய கர்ம வினை கரையணும் அப்படின்னா நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நம்மளுடைய உடல் உழைப்பும் இருக்கணும்.
பணம் செலவு பண்ணி நம்மளுடைய கர்ம வினையை கழிக்க முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா பணம் செலவு பண்ணியும் நம்ம கர்ம வினையை கழிக்கலாம். எப்படி அப்படின்னா, அன்னதானம். இந்த அன்னதானத்தினால மட்டும் தான் நம்மளுடைய கர்ம வினையை கழிக்க முடியும். அதேபோல நம்மளுடைய உடல் உழைப்பை செலவு பண்ணி இந்த மாதிரி புண்ணிய நாட்கள்ல நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகள் மூலம் நம்மளுடைய கர்ம வினையானது கழியும். நம்மளுடைய கர்ம வினை எவ்வளவுக்கு எவ்வளவு கழியுதோ அப்பதான் நம்மளுடைய நல்ல கர்மா, அதாவது நம்மளுடைய புண்ணிய பலன் வந்து நமக்கு வந்து சேரும். விஷ்ணுபதி புண்ணிய காலத்துல நீங்க விடியற்காலம் எழுந்திருந்து இதை செய்ய போறீங்க இல்லையா, அதுதான் நம்மளுடைய உடல் உழைப்பு அப்படின்னு நான் சொன்னேன். இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படிங்கிறது இரவு 1:30க்கு ஆரம்பிச்சு அடுத்த நாள் காலையில 10:30 வரையும் இருக்கு. அப்ப நீங்க காலையில பிரம்ம முகூர்த்தத்துல போய் காலையில 10:30 மணி வரையும் வழிபடலாம். ஆனா 6 மணிக்கு முன்பாக, அதாவது 4 மணியில இருந்து 6 மணிக்குள்ள அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க பெருமாள் கோவில்ல இந்த வழிபாடை செஞ்சீங்க அப்படின்னா அதற்கு பலன் அதிகமான அளவு கிடைக்கும். நடை திறப்பதற்கு முன்பு கோவில்ல போய் உக்காந்துக்குங்க. அதாவது 4:30க்கா 5க்கா எப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவில் திறக்குதோ அந்த நேரத்தில் போய் உக்காந்துக்குங்க. எந்த கோவிலுக்கு போனாலும் நம்ம என்ன பண்ணுவோம், கோவில் பிரகாரத்தை சுற்றி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம கொடிமரத்துக்கிட்ட விழுந்து நமஸ்காரம் பண்ணுவோம். ஆனால் பெருமாள் கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா முதல்ல கொடிமரத்துக்கிட்ட 3 முறை நமஸ்காரம் பண்ணிட்டு அதற்கு பிறகு தாயாரை பார்க்கணும். தாயார்கிட்ட நம்மளுடைய வேண்டுதலை சொன்னாதான் பெருமாள் காதுல தாயார் போட்டு வைப்பாரு. அதனால தாயாரை பார்க்கணும். பிறகு கருடாழ்வாரை போய் வணங்கிட்டு அதற்கு பிறகு பெருமாளை போய் பார்க்கணும். இன்றைய தினம் கோவிலுக்கு போகும்போது வெறுங்கையோட போகாதீங்க. பெருமாளுக்கு துளசி எடுத்துட்டு போங்க. 27 மலர்கள் எடுத்துட்டு போங்க. இன்றைய தினம் 27 முறை வலம் வரணும் இல்லையா, அதற்காக சாமந்திப்பூ, பன்னீர் ரோஜா, தாமரை இல்லை வெறும் மல்லிகை பூவாவது எடுத்துட்டு போங்க. பெருமாளை பார்த்த பிறகு கொடிமரத்தை சுற்றி 27 முறை வலம் வாங்க. 27 முறை சுற்றி வரும்போதும் அந்த பூவை வந்து கொடிமரத்துக்கிட்ட வைங்க. காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் பெருமாளை பார்க்க முடியல, திருமஞ்சனம் நடந்து ஸ்க்ரீன் போட்டிருக்காங்க அப்படின்னா கொடிமரத்தை சுற்றி வந்துட்டு பிறகு பெருமாளை பாருங்க. ஒரு சிலர் இந்த கோவிலுக்கு தனியாக போகிற வழக்கம் கிடையாது. யாராவது ஒருத்தரை கூட்டிகிட்டு போவோம். ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இல்லை பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களையோ அண்ணன் தம்பின்னு யாரையாவது கூட்டிகிட்டு போய் வலம் வருவோம். அப்படி வரும்போது ஏதாவது பேசிக்கிட்டே வராதிங்க. 27 முறை வலம் வரும்போதும் விஷ்ணு சகஸ்ரநாமம் தெரிஞ்சது அப்படின்னா ஃபுல்லாக படிங்க. இல்லை ஏதாவது ஒரு நாமத்தை சொல்லுங்க. ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லுங்க. எது உங்களுக்கு தெரியுமோ, எதுவுமே தெரியல அப்படின்னா கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிக்கிட்டு வணங்குங்க. அப்படி செஞ்சாதான் நமக்கு அந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் கிடைக்கக்கூடிய புண்ணிய பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம வேண்டுதலும் சக்ஸஸ் ஆகும். நம்ம வந்து முழு கவனத்தோட முழு கான்சன்ட்ரேஷனோட அதை செஞ்சாதான் 100% நமக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் அந்த வழிபாடோட பலன் நமக்கு கிடைக்கும். கோவிலுக்கு போக முடியாதவங்க விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் வீட்டிலேயே நம்ம வழிபாடு செய்யலாம். அதை இன்னொரு பதிவில் பார்க்கலாம்.